ஒரு அழகான வெயில் கொட்டும் காலையில் பசுமையாக இருக்கும் பண்ணையில் ஒரு தாய்க்கோழி தனது குட்டிக் குஞ்சுடன் மகிழ்ச்சியாக சுற்றிக் கொண்டிருக்கிறது. பசுமையான புல்வெளியில் அவர்கள் உணவு தேடி செல்கின்றனர். கோழிக்குஞ்சு உற்சாகமாக ஓடுகிறது, சிறிய பூச்சிகளை விரட்டுகிறது. தாய்க்கோழி கவலையுடன் அதை கவனிக்கிறது. மரத்திற்கு மேல் ஒரு கரும் காகம் தாய்க்கோழி மற்றும் கோழிக்குஞ்சை பார்த்துக் கொண்டு சூழ்ச்சி தீட்டுகிறது. அது தனது சிறகுகளை சற்று விரித்து கீழே இறங்க திட்டமிடுகிறது. தாய்க்கோழி ஒரு கணம் தண்ணீர் குடிக்கச் செல்கிறது. அந்த நேரத்தில் கோழிக்குஞ்சு தன் சொந்த உலகத்தில் ஆழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது. அது அலட்சியமாக ஓடுகிறது. ஆனால் மேலே ஒரு இருண்ட நிழல் விழுகிறது. திடீரென்று காகம் விரைவாக இறங்கி தனது கூர்மையான மூக்கால் கோழிக்குஞ்சை பிடித்துக் கொள்கிறது. அவள் உடனே அவ்விடம் பாய்கிறாள். ஆனால் காகம் ஏற்கனவே அதை உயரம் பறந்து சென்று விடுகிறது. தாய்க்கோழி தன் சிறகுகளை விரித்து மரங்களை வயல்களை தாண்டி ஓடுகிறது. அது மேலே பார்த்து காகம் மரக்கிளையில் குட்டியை பிடித்திருக்கிறது. காகம் மரக்கிளையில் அமர்ந்து கோழிக்குஞ்சை பிடித்துக் கொண்டு வெறித்தனமாக சிரிக்கிறது. தாய்க்கோழி கீழே நின்று ஒரு புத்திசாலி திட்டம் யோசிக்கிறது. தாய்க்கோழி மோசமாக சிந்தித்து காகத்திடம் பேசத் தொடங்குகிறது. காகம் கோழிக்குஞ்சை விடுவிக்கிறது, பூச்சியை பிடிக்க பறக்கிறது. கோழிக்குஞ்சு விரைவாக தாயின் அருகே ஓடி வருகிறது. தாய்க்கோழி அதன் மீது தனது சிறகுகளை விரித்து பாதுகாக்கிறது. குட்டி தாயை உற்சாகமாக அணைத்துக் கொள்கிறது. காகம் பறந்து திரும்பி வந்தது. ஆனால் தாய்க்கோழி பயப்படாமல் நின்றது. காகம் பயந்து பின்னே சென்று விடுகிறது. பெரிய வெற்றியுடன் தாய்க்கோழி மற்றும் கோழிக்குஞ்சு பண்ணைக்கு திரும்புகின்றன. பண்ணையில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். காகம் திரும்பி வரவே இல்லை.